குட் மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக நியூ பேட்சஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ்க்கு ரெண்டுமே வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கு டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. எது உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருக்குமோ ப்ளஸ் வந்துட்டு அது போக ஆஃப்லைன் அப்படின்னா உங்களுக்கான டைமில் வந்துட்டு எந்த டைமிங் வந்துட்டு கரெக்டாக இருக்குமோ அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கத்தோட நியூஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஷியன் குவாஸ் ஃபெடரேஷன், ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஷியன் குவாஸ் ஃபெடரேஷன் சொல்லிட்டு அவார்டு வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்தியா சைட்லேருந்து குவாஸ் ஸ்டார், அதாவது அனஹாத் சிங் அண்டு அபய் சிங் செக்யூர்டு டாப் ஹானர்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் குவாஸ் ஃபெடரேஷனுக்கு கீழே குவாஸ் ஃபெடரேஷன் அவார்ட் 2025க்கு கீழே, ஓகேங்களா. ஸோ யார்? அனஹாத் சிங் அண்டு அபய் சிங் ரெண்டு பேரும் வந்துட்டு டாப் பொசிஷனில் இருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஏஷியன் குவாஸ் ஃபெடரேஷனில் வந்துட்டு இடம் பெற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஆனுவல் அவார்ட்ஸ் லிஸ்ட் சின்ஸ் 2022லேருந்து பார்க்கும்போது இதை வந்துட்டு இடம் பெற்றிருக்காங்க. அது போக அபய் சிங்க்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா ஏஷியன் குவாஸ் ஃபெடரேஷன் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர்னு சொல்லி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு இந்த அவார்டை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டோ அலெக்சி லீ அவார்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ டேட்டோ அலெக்சி லீ அவார்டுன்னு சொல்லி யாரை வந்துட்டு சொல்கிறாங்கன்னா யாருக்கு வந்துட்டு இந்த அவார்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்கன்னா அபய் சிங் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பார், ஓகேங்களா. ஸோ கரண்ட்லி வந்துட்டு வேர்ல்டு நம்பர் 25, அதாவது 25வது ரேங்கிங்கில் வந்துட்டு இருக்கார். இவர் வந்துட்டு ரெகனைசேஷன் ஃபாலோஸ் வந்து கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸு, மெடலு, ஏஷியன் மெய்டன் டைட்டிலும் வந்துட்டு இந்தியா ஓப்பனில் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு வாங்கியிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் கன்சிஸ்டன்சின்னா என்ன, தொடர்ச்சியாக இருந்தோம்னா மட்டும்தான் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அதை தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அனஹாத் சிங். ஸோ அனஹாத் சிங் வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த கிரிட்டீரியாவுக்கு கீழேன்னா ஏஷியன் குவாஸ் ஃபெடரேஷன் கேர்ள்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு ஜூனியர் கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு ஜூனியர் லெவலில் இவங்க ஜூனியரில் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. அதில் வந்துட்டு என்னென்னா ஹாசன் முசா அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே மென் அவார்டு வந்துட்டு லீ அவார்டு, இது வந்துட்டு கேர்ள் அவார்டை வந்துட்டு முசா அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போக 33rd ஏஷியன் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் வந்துட்டு இதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இந்த அவார்டு ரெகனைசேஷனில் கொடுக்கறதுக்காக எங்கே அப்படின்னா சைனாவில் வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த அவார்டெலாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து குவாஸ் செட் வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஒலிம்பிக் டிபியூட் லா 2028ன்னு சொல்லிட்டு நடத்த போகிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ இந்தியா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க டாப் ரேங்க் நேஷனாக வந்துட்டு வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சீரியஸில் வந்துட்டு பேங்காக் தாய்லாண்டில் நடந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சீரியஸில் பேங்காக் தாய்லாண்டில் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்தியா ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு 16 மெடல் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. அதில் 7 கோல்டு, 5 சில்வரு, 4 பிரான்ஸு, ஓகேங்களா. இந்த கேம்பெயினில் வந்துட்டு என்ன அப்படின்னா 18 வயசு ஓல்டு, அதாவது 18 வயசு தான் ஆகுது. அவங்க வந்துட்டு பாயல் நாக், இவங்க தான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு குவாட்ரோபிள்
ஆம்பிக்யூட்டி ஆர்ச்சரியாக இருப்பாங்க. யாரை வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் சீதல் தேவியை வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியன் ஃபைனல் கிளைம் ஹர் ஃபஸ்ட்டு சீனியர் இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலை வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு இந்தியா வந்துட்டு க்ளீன் ஸ்வாப் கோல்டு மெடலை வந்துட்டு காம்பவுண்ட் டீம்ஸுக்கு கீழே வந்துட்டு செக்ரிகேஷனாக வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. டோமன் குமார் வந்துட்டு செக்யூர் ஆகியிருக்கு. அதாவது அவர் வந்துட்டு கோல்டு, அதாவது காம்பவுண்ட் பிளேயர் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு யாரை டிஃபீட் பண்ணிட்டுனா ஆஸ்திரேலியாவோட டீமை வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜொனதான் மெல்லேனே அவங்கள வந்துட்டு டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு 6-0 இதெல்லாம் தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்துட்டு டாப் மோஸ்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க. வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சீரியஸில் பேங்காக் தாய்லாண்டில் நடந்திருக்கும். 16 மெடல் வின் பண்ணியிருப்போம். 7 கோல்டு, 5 சில்வரு, 4 ஃப்ரான்ஸு. இதில் பாயல் நாக் வந்துட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு குவாட்ரபிள் ஆம்பிக்யூட்டி ஆர்ச்சரியர். அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். கர்நாடகா வந்துட்டு வின் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வின் பண்ணுறாங்க எதில் அப்படின்னா கீழே இந்தியா ட்ரைபல் கேம்ஸுக்கு கீழே 2026 எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா சத்தீஸ்கரில் வந்துட்டு நடந்திருக்கும். இதில் வந்துட்டு எவ்வளோ மெடல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா 38 மெடல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. 23 வந்துட்டு கோல்டு, 8 வந்துட்டு சில்வரு, 7 வந்துட்டு ப்ரான்ஸு. 2வது பிளேஸில் யார் இருக்காங்கன்னா ஒடிசா தான் வந்துட்டு 2nd பிளேஸு. ஹோஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, சத்தீஸ்கர். இவங்க வந்துட்டு 9th பொசிஷனில் இருப்பாங்க. இவங்களோட மெடல்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா 19 மெடல்ஸு, 3 கோல்டு. ஓகேங்களா. ஸோ மணிகந்தா அவங்க தான் வந்துட்டு கர்நாடகாவை சேர்ந்தவங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அத்லெட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா 8 கோல்டு, 1 சில்வர் வந்துட்டு மெயின்லி ஸ்விம்மிங்கில் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அது போக 3800 அத்லெட்ஸ் வந்துட்டு 30 ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வந்திருப்பாங்க. மேஸ்கட் வந்துட்டு மூர்வீர், அதாவது சத்தீஸ்கரி டீமுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு மேஸ்கட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மூர்வீர்னு சொல்லிட்டு. ஸ்போர்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸு, ஃபுட்பாலு, ஹாக்கி, ஸ்விம்மிங்கு, வெயிட் லிஃப்டிங்கு, ரெஸ்லிங்கு, அது போக டெமோ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு மாலாக்கம், கபடி. ஓகேங்களா. அவ்வளோதான். அதில் கர்நாடகா தான் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நியூஸு புவனேஸ்வர் குமார் வந்துட்டு ஸ்கிரிப்டட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு ரிசீவ் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லி ரெகனைசேஷன் ஆகிருப்பார். ஸோ மைல்ஸ்டோன் வந்துட்டு 200 விக்கெட்ஸுக்கு கீழே ஐபிஎல்லில் வந்துட்டு ரெகனைசேஷன் ஆகிருப்பார். ஒன்லி 2nd பிளேயர் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணுறாரு. ஆஃப்டர் யார், சல்ஹாலுக்கு அப்புறம் இவர் தான் புவனேஸ்வர் குமார் தான் அச்சீவ் வந்துட்டு எதில் அப்படின்னா ஐபிஎல் 2026 வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பார். ஸோ கரண்ட்லி எந்த டீமுக்கு கீழே வந்துட்டு விளையாண்டுட்ருக்காருன்னா ஆர்சிபிக்கு கீழே வந்துட்டு விளையாண்டுட்ருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த ஒன்லி பவுலர்ஸ் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்து பர்பிள் கேப் வந்துட்டு கான்சிக்யூட்டிவ் இயராக வந்துட்டு வாங்கியிருப்பார். ஸோ எந்த இயர்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 2 இயர், 2016, 2017. அது போக மோஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருந்திருப்பார், பவர் பிளேயராகவும் இருந்திருப்பார் 81 ஸ்கால்ப்ஸில். அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸு பல்லங்கா மாலிக். ஸோ கிரிஸ்டானியாவோட ஹை ஜம்ப் லெஜண்ட்டு. ஸோ இவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அம்பாசிடர் ஃபார் வேர்ல்டு 10K பெங்களூர் 2026க்காக. ஓகேங்களா. வேர்ல்டு 10K பெங்களூர் 2026ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதில் ஈவெண்ட் அம்பாசிடராக யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அம்பாசிடராக போடுறாங்க கிரிஸ்டானியாவோட ஹை ஜம்ப் லெஜண்ட்டு பலங்கா ஒலாசிக். ஸோ அப்பாயிண்டட் யார் அப்படின்னா ப்ரோகாம் இன்டர்நேஷ்னல் ப்ரொமோட்டர் ஆஃப் வேர்ல்டு அத்லெட்டிக் கோல்டு ரப்பல் ரேஸு. ஸோ அவங்க தான். ஸோ சீவின் ஒலிம்பிக் சில்வர், அதாவது பெய்ஜிங் 2008, பிரான்ஸு ரியோ 2016 வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹர் பர்சனல் பெஸ்ட் வந்துட்டு 2.08 2009 வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. அது போக கிரிஸ்டானியா நேஷ்னல் ரெக்கார்டு 3rd ஹையஸ்ட் கிளியரன்ஸ் இன் உமன் ஹை ஜம்ப் ஹிஸ்ட்ரிக்கு கீழே. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸு இந்தியன் அத்லெட் சீரியஸ் 1. ஸோ எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பெங்களூர் கர்நாடகாவில் தான் நடந்திருக்கும். ஸோ முரளி ஸ்ரீசங்கர் வந்துட்டு கிளைம் பண்ணியிருப்பார். மென்ஸ் லாங் ஜம்பில் கோல்டு வந்துட்டு வின் பண்ணியிருப்பார். ஒன்லி இந்த அத்லெட் தான் வந்துட்டு 8 அதாவது 8 மீட்டர் மார்க்கு சப்ராஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஏஷியன் கேம்ஸ் குவாலிஃபிகேஷன் மார்க்கு கீழே இது வந்துட்டு 7.91 எவ்ரி ஜம்பில் வந்துட்டு ஏசியன் கேம்ஸில் வந்துட்டு இருப்பார். இப்போ வந்துட்டு முரளி ஸ்ரீசங்கர் வந்துட்டு
எவ்வளோனா 8.13 மீட்டர்ஸு. அதாவது ஏஷியன் கேம்ஸ்லேயே வந்துட்டு 8 மீட்டர்ஸு அபோவ் வந்துட்டு சர்பாஸ் பண்ணது இவர் மட்டும்தான், முரளி ஸ்ரீசங்கர். அடுத்து வந்துட்டு உமன்ஸில் யார் அப்படின்னா அன்சி சோஜன். ஸோ உமன்ஸ் லாங் ஜம்ப் கோல்டு வந்துட்டு யாருக்குன்னா அன்சி சோஜன். அது போக வந்துட்டு ஈவன் வின்னர்ஸ் வந்துட்டு மென்ஸில் தமிழரசன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை. ஸோ முரளி ஸ்ரீசங்கர் அது மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு அந்த ஒரு மார்க்கே வந்துட்டு ஒன்லி அத்லெட்டாக வந்துட்டு கிராஸ் பண்ணியிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த நியூஸு இதை வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நாசா வந்துட்டு ஆர்டிமிஸ்ன்னு சொல்லிட்டு 2ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிஷன் வந்துட்டு எப்போலேருந்துன்னா April 1, 2026 எதுக்காக அப்படின்னா ஹியூமன் பியாண்ட் த லோ அர்த் ஆர்பிட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்காக ஓவர் 50 இயர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரூடு மிஷனாக வந்துட்டு இது இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஹியூமன் வந்து ட்ராவல் பண்ணி மூணுக்கு வந்து போனாங்க. அப்போலோ 17 1972. ஓகேங்களா. 4 ஆஸ்ட்ரோனட்ஸு ஆரிஜான் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்துட்டு வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. டீப் ஸ்பேஸ் லைஃப் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு உமன் வந்துட்டு ட்ராவல் டு மூன் விங் சிட்டி ஜெர்மி ஹான்சன் சொல்லுவாங்க. ஒரு கனடியன், அதாவது எல்லாருமே வந்துட்டு அமெரிக்கன்ஸு 4 பேருமே ஒரே ஒரு கனடியன். அவர் யார் அப்படின்னா ஜெர்மி ஹான்சன். ஓகேங்களா. ஸோ இந்த 4 பேர் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 ட்ராவல் பண்ண போகிறாங்க ஒரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலிமா. இந்த மிஷன் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து 10 days லூனார் ஃப்ளைன்னு சொல்லியிருப்பாங்க. பியாண்ட் த வந்துட்டு ஃபேர் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 7400 கிலோமீட்டர் வந்துட்டு பியாண்ட் த ஃபேராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் அவத்தார் எக்ஸ்பெரிமெண்ட் சிப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்கன் ஆன் ஏ சிப்புன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி க்ரூக்காக. ஸோ ஃப்யூச்சராக வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் ஸ்டடிக்காக யார் யார் கூட வந்துட்டு நம்ம சைன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஜெர்மனி, அர்ஜென்டினா, சவுத் கொரியா, சவுதி அரேபியா கூட சைன் பண்ணிக்க போகிறோம். அது போக வந்துட்டு ஆர்டிமிஸ்ட் 2028 வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா 4 வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரூடு மூன் சவுத் போலுக்கு வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. சைனாவை வந்துட்டு பீட் பண்ணி. ஓகேங்களா. 2030 வந்துட்டு சைனா கொண்டு வர போகிறாங்க. நம்ம வந்துட்டு 2028 வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, வாஷிங்டன் டிசி, USA. அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு யாருன்னா ஜாரத் ஐசாக்மேன், ஃபவுண்டட் இயர் 1958. ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ நாசா வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆர்டிமிஸ் 2 மிஷன் சொல்லிட்டு April 1, 2026. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிமிஸ்ட் குரூ பேஸ் பண்ணது 50 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அப்போலோ 17 மிஷன் 1972 போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 4 ஆஸ்ட்ரோனட் இருப்பாங்க. 4 பேரில் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு கனடியன், 3 பேர் USA, ஒரே ஒருத்தர் மட்டும் கனடியன். அவர் யாருன்னா ஜெர்மி ஹான்சன். மற்றது எல்லாருமே வந்துட்டு யார் அப்படின்னா அமெரிக்கன்ஸு. ஓகேங்களா. அவ்வளோதான். 4th ஆர்டிமிஸ்ட் வந்துட்டு எப்போ வரப்போகுதுன்னா 2028 வந்துட்டு வரப்போகுது. இது வந்துட்டு இந்த 4th ஆர்டிமிஸ்ட் வந்துட்டு மூன் சவுத் போல் 2 பீட், அதாவது சைனாவோட டார்கெட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சைனாவோட டார்கெட்டை வந்துட்டு 2030 அதை வந்துட்டு நம்ம பீட் பண்ணுறதா வந்துட்டு இந்த ஆர்டிமிஸ்ட் 4 2028 வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம். நாசா எங்கே இருக்குது? வாஷிங்டன் டிசியில். நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்கில் சென்டர் ஏஐ ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லிட்டு சண்டிகர் யூனிவர்சிட்டியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் அகாடமியா அண்ட் இண்டஸ்ட்ரி, என்ஹான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்துட்டு க்ளவுடு கம்ப்யூட்டிங்கு, ஏஐ பேஸ்டு, டேட்டா சயின்ஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு கற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் USA. சேர்மன் அண்ட் CEO யாருன்னா சத்யா நாடெல்லா. ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1975. அடுத்து வந்துட்டு சான்சலர் ஆஃப் சண்டிகர் வந்துட்டு யூனிவர்சிட்டி யாருன்னா சாட்னம் சிங் சாந்து. ஓகேங்களா. அவ்வளோதான் இதில். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டனாக இது பார்த்தோன்னா இந்த ஏஷியன் கிளாஸில் வந்துட்டு மென்ஸ் பிளேயர் பார்த்தோம், ப்ளஸ் உமன்ஸ் பிளேயர் பார்த்தோம். அதோட நேம் வந்துட்டு மென்ஸுக்கு லீ அவார்டுன்னு சொல்லி பார்த்தோம், மூசா அவார்டுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இதில் இந்த ஆர்ச்சரியில் இந்தியா டாப் மோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கீழோ இந்தியா ட்ரைபல் வந்துட்டு கர்நாடகா வந்துட்டு பார்த்தோம்.
வின் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து புவனேஷ்குமார் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலராக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பலங்கா வால்சிக் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அம்பாஸ்டர் அந்த வேர்ல்டு 10K பெங்களூர் 2026க்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியன் அத்லெட்டிக்ஸ் சீரியஸ் 1 வந்துட்டு பெங்களூர் கர்நாடகா வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. இதில் வந்துட்டு முரளி ஸ்ரீசங்கர் வந்துட்டு லாங் ஜம்பில் வந்துட்டு கோல்டு மெடல் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் அதாவது 8 மீட்டர்ஸ் அந்த மார்க் வந்துட்டு இருக்கும், அதை வந்துட்டு சர்ஃபாஸ் பண்ணியிருப்பாங்க. 8.13 மீட்டர்ஸ் வந்துட்டு சர்ஃபாஸ் பண்ணி லீடிங்கில் வந்துட்டு இருப்பார். அதுவே வந்துட்டு உமனில் யார் அப்படின்னா ஆன்சி சோஜன் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நாசாவோடது வந்துட்டு ஆர்டிமிஸ் 2 வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க மிஷன் April 1, 2026 இதில் வந்துட்டு 4 க்ரூ மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க. 4ல் 3 பேர் வந்துட்டு அமெரிக்கன்ஸு, ஒருத்தர் மட்டும் கனடியன், அவர் பேர் ஜெர்மி ஹான்சன். ஸோ அடுத்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்கில் சென்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருப்பாங்க சண்டிகர் யூனிவர்சிட்டியில் வச்சு. ஸோ இதில் வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட ஸ்டாட்டிக்கு வாஷிங்டன் USA, சேர்மன் அண்ட் சிஓஆர்னா சத்யா நட்டேலா, ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1975. சான்சலர் ஆஃப் சண்டிகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சதானம் சிங் சாந்தோ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டுடே. எல்லா நியூஸும் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அப்கமிங்கில் வர எல்லா நியூஸஸும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் IAS அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.